வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா, ஒரு கிரிப்டோ ட்ரேடராக இருக்கட்டும், ஒரு ஆட்ராப் ஹண்டராக இருக்கட்டும். ஸோ கிரிப்டோவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹேபிட் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், டெய்லி ருட்டீன். ஓகேங்களா? ஸோ நான் சொல்ல போகிறேன், இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல போகிறது ஒரு டாப் 5 ரூட்டீன். ஓகேங்களா? நிறையா இருக்குது. ஸோ நான் ஒரு டாப் 5 சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் ஒரு போனஸ் ரூட்டீன் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 5மே ப்ளஸ் இந்த போனஸ் வந்து நீங்கள் டே டு டே ஃபாலோ பண்ணிங்கன்னா கிரிப்டோவில் நீங்கள் 90% நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். ஸோ டே டு டே வந்து என்ன நடக்குன்றது வந்து உங்கள் ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனல். அது இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இந்த டெலிகிராம் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ டெலிகிராம் அனௌன்ஸ்மெண்ட் சேனல் இருக்குது, கிரிப்டோ நிஞ்சா தமிழ். அது இல்லாமல் ஒரு டிஸ்கஷன் குரூப்பும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க்ஸ் நான் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நான் வந்து அப்டேட் எல்லாமே வந்து அப் டு டே வந்து நான் வந்து எதெல்லாம் வருதோ லேட்டஸ்ட் அப்டேட் வந்து நான் இதில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து 90% வந்து நீங்கள் வந்து அப் டு டேட் நீங்கள் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன ஹேபிட்ஸ் நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த டாப் 5 நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் என்ஹான்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற டாப் 5 ஹேபிட்ஸ். இது வந்து நான் வந்து ஒரு டே ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி நான் வந்து கிரிப்டோ ட்ரேடிங்கோ இல்லை கிரிப்டோ ஆட்ராப் ஹண்டிங்னு ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவர் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக அந்த 5 நான் பார்த்த பிறகு தான் நான் வந்து என்னோடய ஃபீல்டுக்குள்ளே போவேன். ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு எல்லாமே தெரியும் ஓரளவுக்கு. ஓகே, இன்றைக்கி என்ன நடக்க போகுது, ஸோ எதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ என்னோடய ஃபஸ்ட் ஹேபிட் நான் என்ன சொல்லுவேன்னா நியூஸ். ஓகேங்களா? கிரிப்டோ நியூஸ் ஃபஸ்ட் நீங்கள் வந்து எடுத்த உடனே நீங்கள் வந்து இந்த கிரிப்டோ நியூஸ் வந்து இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா அப் டு எண்ட் நேற்று வரைக்கும் என்ன முடிஞ்சிருக்கோ நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, டே டு டே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் 3 வெப்சைட்ஸ் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து காயின்டெஸ்க். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், coindesk.com. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு நேற்று நடந்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா நியூஸுமே இருக்கும். ஸோ இன்றைக்கி 13 இந்த வீடியோ நான் எடுக்கிறேன்னா ஸோ 12th வரைக்கும் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா காயின் டெலிகிராஃப். ஸோ இந்த வெப்சைட்டும் ஒரு நல்ல வெப்சைட் காயின் டெலிகிராஃப். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நியூஸ் இல்லாமல் இதில் வந்து எடிட்டர்ஸோட சில ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் லேர்ன் பண்ணலாம். நீங்கள் சில காயின்ஸ் வச்சு அனலைஸும் பண்ணியிருப்பாங்க, சில ப்ராஜெக்ட்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேர்ட் வந்து theblock.co. ஸோ இந்த வெப்சைட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வெப்சைட் தான். ஸோ நீங்கள் இதுவும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா நியூஸும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 3லேயும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நியூஸ் ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒன்றுத்தில் மிஸ் ஆகும். ஸோ அந்த எடிட்டர் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் 3ம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே அப்டேட்டில் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நியூஸ் பார்க்குறது தான். ஓகேங்களா? ஸோ செகண்ட் நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் நியூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் அவேர்னஸ் வந்து, அதாவது குளோபல் வியூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை சுற்றி என்ன நடக்குது, மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது வந்து டோக்கன்ஸோட சென்டிமெண்ட், பிடிசி சென்டிமெண்ட் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நார்மல் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் வந்து அதோட மூவ்மெண்ட் வந்து காயின் மார்க்கெட் கேப், காயின் கெக்கோல பார்ப்பாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு நார்மலாக நீங்கள் வந்து இதை விட நீங்கள் காயின் கிளாஸில் வியூ பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ லிக்விடேஷன் ரேட்டு, என்ன மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ஈஸியாக நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக இதை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ப்ளே பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை வந்து வியூ பண்ணணும். ஸோ இதை நீங்கள் லேர்ன் பண்ணணும், எப்படி காயின் கிளாஸ் வந்து முழுசாக நீங்கள் யூஸ் பண்ணன்றதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும். ஸோ நான் வந்து இதை ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வியூ வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஃபுல் கான்செப்டாக நான் தனி வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது காயின் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ காயின் கிளாஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா இந்த வெப்சைட் coindesk.com. ஸோ இந்த காயின் கிளாஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட அவேர்னஸ் தெரியும். ஓகேங்களா? இங்கே வந்து கோல்டோட ஃபியூச்சர், US டாலர் இண்டெக்ஸு, பிடிசி டாமினன்ட், அதேமாதிரி ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ மெயின் பேஜ்லேயே. ஸோ அது இல்லாமல் வந்து உங்களுக்கு பிடிசியோட ஷார்ட் ரேஷியோ, அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்சேஞ்சில் அது இருக்கோ அது ஷார்ட் ரேஷியோ இருந்தது நார்மலாக இந்த எல்லாமே இது வந்து மெயின் விண்டோவில் கிடச்சிரும் ஹோம் பேஜில். ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா லிக்விடேஷன். ஸோ லிக்விடேஷன் கீழே பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன்ற ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லிக்விடேஷன் ஆகிருக்கு, ஷார்ட் அண்ட் லாங்ஸ் எவ்வளோ லிக்விடேட் ஆகிருக்கு, ஹவர்லி பேசிஸில் எவ்வளோ ஆகிருக்கு, 24 ஹவர்ஸில் எவ்வளோ ஆகிருக்கு, எந்த டோக்கனில் வந்து லிக்விடேஷன் அதிகமாக நடந்திருக்குன்ற அளவுக்கு நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இது ரியல் டைமும் கீழே வந்து உங்களுக்கு அந்த லிக்விடேஷன் காட்டும், எந்த எக்ஸ்சேஞ்சும் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டோக்கன்ன்றதை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எல்லா ரேஷியோ உங்களுக்கு இதில் வியூ ஆகும். ஸோ இதை நீங்கள் வியூ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் யார் வந்து டாமினண்ட்டாக இருக்காங்க, லாங் டாமினண்ட்டாக இருக்கா, ஷார்ட் டாமினண்ட்டாக இருக்கா, எவ்வளோ லிக்விடேட்டாக இருக்குது மார்க்கெட்டில், ஸோ எந்த டோக்கனில் வந்து வால்யூம் அதிகமாக இருக்குன்றது வந்து ஒரு வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் சிம்பிள்ஸும் பார்த்துக்கலாம், இல்லை எக்ஸ்சேஞ்சஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இதை விட ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று இருக்குது வந்து லிக்விடேஷன் ஹீட் மேப். ஸோ ஹீட் மேப் 1 நீங்கள் பார்க்கலாம், ஹீட் மேப் 2 மாடலும் பார்க்கலாம், செகண்ட் மாடலும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதிலே நீங்கள் டோக்கன் சேஞ்ச் பண்ணலாம், BTC USD. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஃபியூச்சர்ஸ் பண்ணுறவங்க நல்லாவே தெரியும் லிக்விடேஷன்ஸோட லெவல் என்னன்ட்டு. ஸோ நார்மலாக இங்கே நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹை வேல்யூ லிக்விடேஷன் லெவரேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 9.656 9.56 மில்லியன் ஃபண்ட்ஸ் கிடையாது, அது லிக்விடேஷன். அது வந்து அந்த அவங்க போட்ட லிவரேஜோட வால்யூமை பொறுத்து அது காட்டும். ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து இந்த இடத்த அதை ரீச் பண்ணும்போது அதாவது வந்து யாரெல்லாம் வந்து லாங் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இங்கே வந்து லிக்விடேட் ஆகும். ஸோ அதாவது வந்து அவங்க வந்து ஒன்ஸ் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணி அவங்க எலாங்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த ரீச் பண்ணும்போது லாங்ஸ் வந்து லிக்விடேட் ஆகும். ஸோ இந்த இடத்த ரீச் பண்ணும்போது ஷார்ட் லிக்விடேட் ஆகும். ஸோ இது எதுக்கு பார்க்குறதுனா, ஸோ மார்க்கெட் வந்து எதை டேப் பண்ணி எது ரிட்டர்ன் ஆகுன்றதை வந்து நம்ம இங்கே கெஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ 24 ஹவர்ஸை கெஸ் பண்ணலாம், 1 வீக்கு. ஸோ ஒரு சடனாக ஒரு ஃபால் ஆகும்போது உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ லிக்விடேட் ஆகுன்ற லெவல் வந்து உங்களுக்கு இது தெரியும். ஸோ இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் கூட. ஓகேங்களா. பினான்ஸில் ஓவராலும் இருக்குது, அது இல்லாமல் பைபிட் அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து லிக்விடேஷன் லெவல்ஸ் பார்க்கலாம், அது இல்லாமல் மாடல் 1. ஸோ மாடல் 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ரெண்டுமே சேம் டேட்டா தான் உங்களுக்கு காட்டும் அந்த API, பட் மாடல் 1 உங்களுக்கு தெரியுதா. ஸோ இதை டேப் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அது வந்து இந்த இடத்துல வந்து லிக்விடேட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எந்த லிக்விடேஷன்ஸ் லெவலில் வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இது கட் ஆகும்போது இந்த இடத்துல எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த பொசிஷன்ஸ்லாம் இங்கே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து நியூ பொசிஷன்ஸ் இந்த இடத்துல போகும்போது இங்கே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. கிராஸ் பண்ணி போகும்போது ஸோ ஒன்ஸ் இதை டச் பண்ணும்போது இந்த லிக்விடேஷன் அப்படி இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. லிக்விடேஷன் லெவல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் எது வந்து எந்த சப்போர்ட் லெவல் அது தொடும், எந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தொடும்ன்றதை நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் லாங் ஷார்ட் ரேஷியோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய வியூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லிக்விடேஷன் லாங் ஷார்ட் ரேஷியோ மட்டும் தான் பார்ப்போம். ஓகேங்களா. அது இல்லாமல் வந்து மெயினில் ஹோமில் வந்து என்ன இண்டெக்ஸ் ரேஷியோஸ் இருக்குன்றது வந்து நான் கொஞ்சம் நேரம் வியூ பண்ணேன். ஸோ அன்றைக்கோட மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. இன்றைக்கி புல்லிஷாக இருக்கா இல்லை வந்து பேரிஷாக இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து என்னோட செகண்ட் சாய்ஸ். ஓகேங்களா. காயின் கிளாஸ். ஸோ நம்ம தேர்ட் சாய்ஸ் போவோம். ஸோ என்னோடய தேர்ட் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஹீட் மேப். அதாவது வந்து கிரிப்டோ டோக்கன்ஸோட லெவல் என்ன, அதோட பம்ப் எவ்வளோ ஆயிருக்கு, அதோட டம்ப் ஆயிருக்கு, அதோட அனாலிசிஸ் என்னன்றதை பார்க்குறது வந்து கிரிப்டோ பபிள்ஸ்ன்ற வெப்சைட்டை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய ஹீட் மேப் வெப்சைட்ஸ் இருக்குது. ட்ரேடிங் வியூவில் ஹீட் மேப் இருக்குது, அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய் செக் பண்ணாலே நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது நம்ம பண்ணும்போது ஒரு டோக்கன் நம்ம வந்து என்ன இந்த மார்க்கெட்டோட சின்னரி எந்தெந்த டோக்கன் எவ்வளோ பம்ப் ஆயிருக்கு, இல்லை ஹவர் பேஸ், டே பேஸ் இருக்குது, மந்த் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 மந்த்துக்கு எந்தெந்த டோக்கனை எவ்வளோ பம்ப் ஆயிருக்கு. ஸோ நேராக 5K% இருக்குது, இது வந்து சுய் 100% இருக்குது, டாவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து இயர்லி, டே, வீக் அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மார்க்கெட் கேப் அண்ட் டே. ஸோ இன்னையோட மார்க்கெட் கேப்பில் இதெல்லாம் எவ்வளோ டாப்பில் இருக்குது நமக்கு தெரிஞ்சது தான் BTC. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் இங்கே ஒரு எடிட் ஆப்ஷன் மாதிரி இருக்குது, இந்த பென்சில் ஆப்ஷன் கிட்ட. ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறது, பர்ஃபார்மன்ஸ் வைஸு, ரேங்க் வைஸு எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான வெப்சைட் தான். நீங்கள் போய் கிளிக் அண்ட் ப்ளே மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் பார்த்துல நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே புது மெத்தட்ஸ் கிடையாது. ஸோ நான் இது ஒரு ரொட்டீன் வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ பண்ணுறவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நியூவாக ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 டோக்கன்ஸ்குள்ளே இருக்கிறத காட்டும். ஸோ அது இல்லாமல் அடுத்தடுத்த பேஜ். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த டோக்கன்ஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டாப் 100, அடுத்து வந்து 100 and 200 இது. அதேமாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் நம்ம ஃபேவரட்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போது இந்த டோக்கன் நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம், எக்ஸாம்பிள் டாப் 100 பண்ணுறோம். ஸோ இந்த டோக்கன் எந்த ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா ஸோ இது எந்தெந்த இதில் ட்ரேட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூ, காயின் கெக்கோ, மார்க்கெட் கேப்பு, காயின் மார்க்கெட் எல்லாமே பார்க்கலாம். அதோட சார்ட் அனாலிசிஸ், டே எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே ப்ளஸ் கொடுத்து இதை ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட லிஸ்ட்டில். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து டே டு டே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த டோக்கன் எவ்வளோ பம்ப் ஆகுது, எது வந்து அடுத்த ஒரு 2x 3x ஓப்பன் பொசிஷன் எவ்வளோ பண்ணலாம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றது வந்து நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 4th மெத்தட். ஓகேங்களா. ஸோ 4th மெத்தட் எனக்கு பிடிச்சது
என்னென்னா கிரிப்டோ ரேங்க் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸிஸ்டிங் காயின்ஸை பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபண்ட் ரைசிங் பார்க்குறது நான் இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா. கிரிப்டோ ரேங்க்கில் போய்ட்டு இந்த ஃபண்ட் ரைசிங்கில் போய்ட்டு ஃபண்டிங் ரவுண்ட்ஸ். ஸோ இந்த ஃபண்ட் ரவுண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நீங்கள் வந்து அப் டு எஸ்டர்டே இன்றைக்கி எவ்வளோ வந்து ஃபண்டிங் ரவுண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கு, எந்தெந்த விசியெல்லாம் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டில் அப்படின்ட்டு நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபில்டர்ஸில் நீங்கள் வந்து தனித்தனியாக எந்த விசி எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுலேயுமே டாப் டயர் 1 டயர் 2 எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அடிக்கடி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் வந்து இப்போ ஒரு டோக்கன்ஸ் லான்ச் ஆகிடுச்சுன்னா அந்த டோக்கனோட வெஸ்டிங்ஸும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டாப் 100 காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் நான் சூய் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதோட ஃபண்ட் ரைசிங் ஸோ இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ டோக்கன் வந்ததுக்கான ஃபண்ட் ரைசிங் எல்லாமே இருக்கும், டோக்கன் வரப்போகிறதுக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அவங்களோட வெஸ்டிங் பீரியட் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ எப்போல்லாம் டோக்கன் அன்லாக்ஸ் இருக்குது, எவ்வளோ அன்லாக்ஸ் இருக்குன்ற வந்து நீங்கள் இதிலே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வெப்சைட் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து 4 ரொட்டீன் சொல்லிட்டு நான் 5th ரொட்டீன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட் வந்து நியூஸ் பார்த்தோம் ஓகேங்களா, குளோபல் நியூஸ், அதுக்கப்புறம் கிரிப்டோவில் என்ன நடக்குன்ற நியூஸை நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். செகண்ட் நம்ம வந்து காயின் கிளாஸ் ஓகேங்களா, பிடிசியோட கண்டிஷன், அப்புறம் குளோபல் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கிரீடியன்ட் இண்டெக்ஸ் எல்லாமே காயின் கிளாஸில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் ஹீட், அதாவது வந்து ஹீட் மேப் நம்ம செக் பண்ணுறது வந்து கிரிப்டோ பபுள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 4th வந்து கிரிப்டோ ரேங்க் ஓகேங்களா, ஏதாவது நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து விசி நியூ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இல்லாமல் வந்து எந்த வெஸ்டிங் பீரியட் எல்லாமே செக் பண்ணுறது கிரிப்டோ ரேங்க்கில் செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கிரிப்டோ ரேங்க்கில் வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, விசி ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிற இடம் வந்து Web3 சோஷியல் மீடியா ஓகேங்களா. ஸோ Web3 சோஷியல் மீடியான்னு சொல்லும்போது ஒரு 3 வெப்சைட் தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு வந்து ட்விட்டர். என்ன கேட்டிங்கன்னா, ட்விட்டரில் வந்து அந்த ப்ராஜெக்ட்டோட எல்லா அப்டேட்ஸும் அந்த ட்விட்டரில் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணோம், அந்த டீம் கூட மோட் கூட இன்ட்ராக்ட் பண்ணால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டெலகிராம் இருந்துச்சுன்னா டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்கலாம். அதை விட பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா டிஸ்கார்ட் ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கார்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஸோ டிஸ்கார்டில் நீங்கள் வந்து அந்த டீமோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஏர்ட்ராப் ஹண்ட் பண்ணுறீங்க, ஸோ ஏதாவது வந்து ஃபண்ட் ரைசிங், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐஓசிஎல் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலகிராமில் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் சேனல் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது 3மே நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டீமோட ஃபாலோ பண்ணிட்டீங்க, அந்த ப்ராஜெக்டோட எல்லா அனௌன்ஸ்மெண்ட் சேனல்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல் அப்டேட் அந்த ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நியூ ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன நடக்குன்றதை வந்து இது 3த்துல தான் நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ அதுமாதிரி எப்போ இது பண்ணாலும் 5th நீங்கள் வந்து எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஏதாவது அப்டேட் வந்திருக்கா, ஏதாவது வந்து அவங்க டிஜி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை வந்து ஏதாவது பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கிறது நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து டாப் 5 ஹேபிட்ஸ், அதாவது 5 ரொட்டீனை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்லேருந்து 5th வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த 5 தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஸோ ஒரு நியூ யூஸராக இருந்தால் அந்த 5 கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து இதை விட அதிகமாகவே ஃபாலோ பண்ணுவாங்க நிறையா விஷயங்களை. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இது ஜஸ்ட் ஒரு ரிஹர்சல் மாதிரி தான் நம்மளோட இந்த வீடியோ. பட் நியூ யூஸர் கண்டிப்பாக அதை யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மார்க்கெட்டோட கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும், டோக்கனோட கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஆகிட்டு போய் கேட்க தேவையில்ல. ஸோ இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட ஃபுல் ஸ்ட்ராட்டஜியும் சினாரியும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நீங்கள் எப்போயுமே வந்து உங்கள் டே ஸ்டார்ட் பண்ணும்போது கிரிப்டோவில் ஆரம்பிக்கும் போது இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி வீடியோவில் வந்து ஒரு போனஸ் ஹேபிட் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த போனஸ் ஹேபிட் எதுவுமே இல்லை, நம்மளோட நிஞ்சா கம்யூனிட்டி தான் ஓகேங்களா. கிரிப்டோ நிஞ்சா தமிழில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கஷன் குரூப் இருக்குது, ஸோ இதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதில் அதிகமாக நம்ம ஆக்டிவாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் புதுசாக இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் இதில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் மாதிரி நம்மளோட நிஞ்சா கம்யூனிட்டியில் இருங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே வந்து மார்க்கெட் சினாரி உங்களுக்கு வந்து டே டு டே அப்டேட்டில் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது வீடியோ கான்செப்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நல்லா கான்செப்ட் பார்ப்போம். தேங்க்ஸ், பாய்.